காங்கிரஸ் தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நம்ம என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா காங்கிரஸ் வரப்போகுதுன்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ காங்கிரஸ் வந்துட்டு இப்போ ஒரு 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எப்படி வந்துச்சுன்னா திமுகவோட 27 வருஷமா இருந்த அந்த கூட்டணியை முறிச்சிட்டு வந்திருக்கு. இதுக்கு பிறகு அவங்க அந்த பாவ மூட்டையை சுமக்க தேவை கிடையாது. யாரு? திமுக சுமக்க தேவை கிடையாது. அந்த பாவ மூட்டையை நம்ம தள்ள கட்டி விட்டாங்க. இந்த காங்கிரஸுங்கிற பாவ மூட்டையை இன்னும் எத்தனை காலத்தில் நமக்கு சுமக்க போறோம்னு தெரியாது. இப்போ நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை சிக்கியிருக்கிறோம். அதனால அந்த காங்கிரஸ் என்ற பாவ மூட்டையை நம்ம சுமக்க வரோம். அது எப்படி? நிபந்தனையற்ற ஆதரவுனா எங்களுக்கு இந்த இத்தனை தொகுதி எம்எல்ஏக்கள் கூட அந்த அமைச்சர் பதவி வேணும், எங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. இது யாரின் தலைமையில் இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ராகுல் காந்தியோடைய தலைமையில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு வேணும் பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருந்தது யாருன்னு கேட்டால் காங்கிரஸ். இப்போ ராகுல் காந்தி இப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, இல்லை நீ திமுகவோட ஏற்கனவே கூட்டணி வச்சு என்ன வந்து காலி பண்ணிட்டு ஏற்கனவே தாவக்கோட போன்னு சொல்லிட்டு இருந்த என்ன நீ வந்து செல்வ பெருந்தக அவங்க இழுத்து விட்டது திமுகவோட. அதனால நிபந்தனையற்ற ஆதரவு கொடுங்க. அவங்க வந்து இந்த தீய சக்திகளுக்கு அவங்க சேர்க்காத வரையிலும், யார் அந்த தீய சக்தி பிஜேபி சொல்லியிருக்கிறார், அது வரையிலும் நாங்கள் எங்களுடைய தாவேகாவுக்கு ஆதரவை நாங்கள் கொடுக்குறோம். 5 எம்எல்ஏக்களும் கையெழுத்து விட்டு விட்டார்கள். புரிகிறதா? அதற்கு பிறகு இது வந்து உள்ளாட்சி தேர்தல்களிலும் நகராட்சி தேர்தல்களிலும் அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என்பதும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 27 வருஷமான அவங்களுடைய லவ் பிரேக்கப் ஆயிருக்கு. யார்? திமுக பிளஸ் காங்கிரஸ் பிரேக்கப் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம்.